Welcome back to ONG. My dear Bakal. Today we got Tarkuri compilation. Let's get started. நாலேஜ் ஸ்கூல் போனாதான் நாலேஜ் அப்படிங்கறது கிடையாது இல்லையா? யாருமே சொல்லல. இப்போ நீங்க ஊர் சுத்தி பாக்குறதுலயும் நீங்க கோவில் பாக்குறதுலயும் அதுலயும் ஹிஸ்டரி கத்துக்கலாம். ஊர் சுத்தி லைக் ரோட்ல டிராவல் பண்றப்போ ஜியோகிராஃபி கத்துக்கலாம். சோ அந்த மாதிரி கடலுக்கு போய் தண்ணி பத்தி கத்துக்கலாம், நீச்சல் கத்துக்கலாம். இதெல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாமே லைக் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல கத்துக்கலாம். லைக் ஸ்கூலிங், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலிங் பண்ணி தான் ஒருத்தவங்க இவங்கெல்லாம் ப்ரீவில்லேஜ் லைஃப் ஆல்ற எலைட் பொலிட்டிக்ஸ். இவங்க லைஃப் ஸ்டைல்லாம் சத்துணவு சாப்பிட்ற நமக்கு ஒத்து வராது. நீ அவங்க இடத்துக்கு போனால் உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் படிப்பு மட்டும்தான். அந்த புள்ள படிக்கலனாலும் அவங்க அப்பாரோ பாட்டனோ முப்பாட்டனோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, பொழைச்சிரும். நீ அவங்கள பார்த்து படிப்பு வேணாம் நின்னு வச்சுக்க, திரும்பக்குள்ள பிச்சு தான் எடுக்கணும். படிப்பும் ஸ்கில்லும் உன் கையில் இருந்தால் அந்த புள்ள வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட நீ வீடு கட்டலாம். படிக்கலன்னா அந்த புள்ள வீட்டுக்கு பிளம்பர் வேலைக்கு போகலாம். அவ்வளோதான். தண்ணி இருக்கா? தண்ணி வச்சிருக்க? தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா? தண்ணி இல்லாமல் எதுக்கு வறக்க போற? கொஞ்சமா ஊத்திக்கிறேன், சாரிண்ணா. ஒரே அந்த மண்ணு மறுபடியும் அடிக்கும், அதனால தான். என்ன கம்மியா இருக்கா? நேத்து தண்ணியா? அதுக்குள்ள குடிச்சிட்டீங்களா? குழந்தைக்கா? எந்த காலேஜ்? ஓகே, யூ லுக் நைஸ். டேய் தக்காளி, ஆட்டோக்கார தக்காளி. அப்படி இப்ப இதுல போய் தான் அவர் ஆட்டிட போறாரு. இப்போ மனசெல்லாம் வலிக்குது, வண்டி இப்படி ஆயி. பின்னாடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, நான் 3வது ரவுண்ட் இது ப்ரோ. ஒரு மூட்டையா தான் ப்ரோ இது, 3வது மூட்டை. அந்த மாதிரி 3வது. அக்கோஃபினா தானே இது? அக்கோஃபினா தானேக்கா? அக்கோஃபினா இல்லையா? அக்கோஃபினா தான் எனக்கு வேணும். அக்கால பத்தி பேசினா செருப்பால் அடிப்பேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இவ்வளோ கீழ்த்தனமா மிஸ்பிஹேவ் பண்றானே, அவனோட வளர்ப்பு என்ன மாதிரியான வளர்ப்பா இருக்கும்? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு கிளாரிஃபை வீடியோ கூட போட்டிருக்கான். திருநெல்வேலிக்காரன் நானே, என்னோட ஸ்லாங் அப்படிதான் இருக்கும். முன்ன மாதிரி நிஞ்சா பைக் வச்சிருக்கவங்க கிட்ட மட்டும் ஏன் அந்த ஸ்லாங் வரல? சார், நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் சார், முடியாத சுச்சுவேஷன்ல ஒரு ஆம்பளை இறங்கி எல்லா வேலையும் செய்ய முடியும். எழுந்து போய் உன்னால சுட தண்ணி வச்சு குடிக்க முடியும். இல்ல முடியாத சிச்சுவேஷன் என்ன? இல்ல சார், ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, வச்சுதான் கொடுத்தாகணும். கால் அமிக்கிதான் விடணும், அமிக்கி விடுறது தயார். இல்ல படுத்த படுக்கையா வச்சிருந்தாதான் நீங்க வெண்ணியை வச்சு கொடுப்பீங்களா சார்? அவங்க ஃபேமிலில சார் அப்போ கால் மேல கால் போட்டு வெண்ணி வச்சு கொடுனா வச்சு கொடுத்துருவீங்களா? இல்ல, நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். உங்க ஒய்ஃப் தான் பிரெக்னெண்டா இருக்காங்க. சரிங்க. உங்க ஒய்ஃபுக்கு ஒரு வெண்ணி வச்சு கொடுத்தா நீ என்ன ஒரு படி கீழே இறங்கிடுவீங்களா? இப்போ உங்களுக்கு ஆபீஸ் முடிச்சு வரீங்க, டயர்டா இருக்கு, தலை வலிக்குது, டீ போட்டு கொடுக்குறாங்கல்ல, எமர்ஜென்சியா தான் டீ போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா என்ன? இல்ல தானே? அப்படி கிடையாது சார். சார், ஒரு வேலைன்னு ஒன்று நம்ம செய்யறோம், வீட்டுக்கும் ஒரு வேலை செய்யறோம், ஆம்பளைங்களும் வீட்டில் ஒரு வேலை செய்யறோம், வெளியிலயும் போய் ஒரு வேலை செய்யறோம். வீட்டுக்கு செய்யற வேலையை நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு தான் ஒரு ஆம்பளைங்க வீட்டில் இருக்கிற வேலையை எடுத்து போட்டு செய்யறது ஒரு கடமை. இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, வெண்ணி வச்சு கொடுக்கலான்றது ஒரு நாள் முடியும், 2 நாள் முடியும். நான் என்ன சொல்றேன், ஒரு நாள் 2 நாள் சார். ஒரு 10 மாசம் குழந்தை வச்சிருப்பாங்களா? 10 மாசம் செஞ்சு கொடுங்களேன். வெண்ணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை கேக்குறேன். வேற எதுவும் செஞ்சு கொடுக்கல சார், வெண்ணி வச்சு கொடுக்கல என்ன சார் பிரச்சனை? சார், ஒய்ஃபுக்கு வெண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு ஒய்ஃப் ஏதோ ஹேண்டிகேப், ஒரு கை இல்ல, வெண்ணி தான் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா வச்சு கொடுக்கலாம். ரொம்ப அபத்தமா பேசுறீங்க சார் நீங்க. சார் ஒண்ணு இல்லம்மா, இப்ப இவர் பேசின கருத்தை தாய்மார்களா எத்தனை பேர் கண்டிக்கிறீங்க? திரும்பி பாருங்க. இதுக்கு நான் எதுவும் பதில் சொல்ல வரும்ல. சரிங்க சார், இப்ப நான் அந்த வார்த்தை தப்பு சார். இது அந்த வார்த்தை ரொம்ப தப்பு சார். இது ஒண்ணு இல்ல, இங்க யாராவது ஒரு ஹேண்டிகேப் நீங்க சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? அவங்கள கொடுங்க. அவங்க ஹேண்டிகேப், நீங்க சொன்ன ஹேண்டிகேப். இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தது? கஷ்டமா தான் சார் இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். அவர் அந்த மாதிரி பேசுவாரு எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் நீங்க முதல்ல அவங்களோட சாரி கேளுங்க சார். சாரிங்க. சரி, ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது கூட்டு குடும்பத்துல அவ்வளவு அவ்வளவுதான்டா. இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த மென்னுக்கு பொண்ணுன்றவ ஆணுக்கு பணிவிட பார்க்கறதுக்காகவும் ஆணோடைய செக்ஷுவல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ஆப்ஜெக்டாகவும் படைக்கப்பட்டிருக்கான்னு இந்த சொசைட்டி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த தற்கொலைகளுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. பெண்களும்
இந்த உலகத்தை பார்த்துட்டு மீனிங்லெஸ்ஸாக சாகிறதுக்கு தான் பிறந்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி டாப்பிக்கில் மோஸ்ட்டாக வர கமெண்ட் என்னென்னா, எங்களை மாதிரி கடப்பரை தூக்க முடியுமா, எங்களை மாதிரி 2 மாடியில் தூங்க முடியுமான்னு சம்மந்தம் மாதிரியே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பானுங்க. எஸ், வி ஆர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். பட் முள் குத்துறது வந்து செருப்பு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. பிகாஸ் அதுக்கு அந்த அபிலிட்டி இருக்குது. ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செருப்பு உன்னோட சுதந்திரத்தை கேட்டால் நீ குடிப்பியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எனக்கு வந்து இவன் டீ குடிச்சா சுத்தமா பிடிக்காது. டீ வந்து எனக்கு பிடிக்காது, வீட்டுல வைக்கவே மாட்டோம். எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காது. குடிச்சிட்டு சண்டை போடுறதுனா நல்லா இருக்கும். என்னன்னா அப்படி இல்ல, என்னது எனக்கு சொல்லுங்க, புரியல. அப்படி இல்ல சார். எப்படி சொல்றேன்னா, இப்போ சும்மா குடிச்சிட்டு அந்த மாதிரி எனக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும். இவன் ரொம்ப எப்படி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பாட்டில் வாங்கி வச்சிருப்பாரு. அவங்க அப்பா வாங்கி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு மேல. இவன் எடுத்து பட்டுன்னு உடச்சிருவான். அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன தைரியமா சொல்லுவான், எங்க அப்பா நம்ம உடச்சண்டி தண்ணி ஊத்தி வச்சிட்டேன், எங்க அப்பா இனிமே எப்படி குடிப்பாருன்னு பாக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேயே வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்கும். அவர் குடிச்சு ஃபேமிலி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுல இருந்து எனக்கு வந்து இது வேண்டாம், நம்மளும் அந்த மாதிரி போயிட்டா நம்ம ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு டீயே பழகிடுச்சு சார் எனக்கு. அவர் தான் அழகா சொல்றாரு, எங்க அப்பா குடிச்சு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப சிரமமாயிடுச்சு. கொஞ்சமா குடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் அப்பையில இருந்து சொல்லுவேன். அப்ப கொஞ்சமா குடிக்கிறதுக்கு பதிலா சார் டீ குடிச்சிட்டு இருக்கேன். அதை கூட தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்பதான் டீ குடிக்க விடுறாங்களா? இல்ல சார், நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப கடைசியா வந்து செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தலைவலிக்கு தான் ஒரு டீ குடிச்சா, அதுவும் அவளுக்கு தெரியாது. எங்க நம்ம ஃப்ரெண்டு கெட்ட இருக்கவங்க போய் அடிச்சு குடிச்சிட்டு போறாங்க. வீட்டுக்காரருக்கு எப்படி நீ டீ குடிக்கிறாங்க? பசங்க ஏன் கெட்டு போறாங்கன்னா, அப்பா அம்மா பிரச்சனை கிடையாது, கட்டிக்கிற பொண்டாட்டி தான் நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்கு. எக்ஸாக்ட்லி இதை தான் நானும் சின்ன வயசில் நினச்சேன். நான் அப்பா மாதிரி மாறிடக்கூடாது. ஒரு ஆல்கஹாலிக் அப்பங்கிட்ட வளர்ந்துருந்தா இந்த பிள்ளை இப்படி பேசாது. சினிமாவை பார்த்துட்டு ஒரு இமேஜினரி லவ்வை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரியல் லைஃப் லவ் அப்படி இருக்காது. திருமணமாகியும் இது உங்களுக்கு புரியலன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது.